நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்னைக்கு பெண்களோட தயவுல ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் பெண்களை பத்தி கவலையா படமாட்டேன்றாரு. நீங்க எல்லாரும் கிராமத்து மக்களா இருந்தாலும் நீங்க எல்லாம் நியூஸ் பாப்பீங்கல்ல, பேப்பர் படிப்பீங்கல்ல, உங்க கையில போன் இருக்குல்ல, உலகத்துல என்ன நடக்குது, முக்கியமா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக. 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். யோசிச்சு பார்க்க முடியுதா? 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். அந்த குழந்தைக்கு வலிச்சா சொல்ல முடியுமா? எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. 14 வயசு பொண்ணு விளாத்தி குளத்துல கெடுக்கிறாங்க. எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைங்க. பல் போன பாட்டிங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. எங்க ஊர்ல சென்னையில 70 வயசு பாட்டிய கெடுத்தாங்க. இந்த நிலவரம். விளாத்தி குளத்துல இருக்கிற பொண்ணு எப்படி செத்தது தெரியுமா? பாத்ரூம் போறதுக்காக காட்டுக்கு போச்சு. காட்டுக்கு போன பொண்ணை புடிச்சுக்கிட்டு கெடுத்து சாகடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டாலின் அவங்க அப்பா பேர்ல பூங்கா கட்டுறாரு, லைப்ரரி கட்டுறாரு, எழுதாத பேனாக்கு கடல்ல சிலை வைக்கிறாரு. அந்த பணம் எல்லாம் வச்சு வீணா செலவு பண்ணாம தமிழ்நாட்டு பெண்களுக்காக பாத்ரூம் கட்டி கொடுக்கலாம் இல்ல, பெண்களுக்கு ஏதாவது செய்யலாம் இல்ல. அந்த பாத்ரூம் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு அவ்வளவு கொடூரமான சாவு செத்து இருக்காது இல்ல. இப்படி திரும்புற பக்கம் எல்லாம் ஒரே வன்முறை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள். போக்சோ கேஸ் மட்டும் 25,000 கேஸ். போக்சோ கேஸ் என்னன்னு தெரியுமாமா? 18 வயசு பொண்ணுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைங்களை வன்கொடுமை செய்யற கேஸ் பேரு போக்சோ. அந்த கேஸ் மட்டுமே இந்த 5 வருஷத்துல 25,000 கேஸ் பதிவாயிருக்கு. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் பதிவானது மட்டுமே 25,000. ரேப் கேஸ் மட்டுமே 2,000 இந்த 5 வருஷத்துல. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது. இப்ப கனிமொழி வந்து பேசினாங்களா? கனிமொழி வந்து போராடினாங்களா? கனிமொழிக்கு காது கேட்காதா, கண்ணு தெரியாதா, வாய் பேசாதா? அவங்க ஆட்சியில நடக்கிற அத்தனை விஷயங்களையும் மூடி மறைக்கிறாங்க. தயவு செஞ்சு பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழ்நாட்டுல பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்காக நீங்க வழக்கம் போல ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. திமுக காரங்க வருவாங்க, சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க, கட்சிக்காரங்களை அனுப்புவாங்க, டோக்கன் எல்லாம் தருவாங்க. தயவு செஞ்சு திமுக டோக்கன் எல்லாம் நம்பாதீங்க. நீங்களே சொல்லுங்க, திமுக காரங்க கொடுக்கிற டோக்கன் எல்லாம் செல்லுமா? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? திமுக காரங்க டோக்கன் தராங்க. அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு தாய்மார்களை போய் மிக்சி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கிக்க சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இருக்கிற விலைவாசிக்கு அந்த 8,000 ரூபாய்க்கு இத்தனை பொருள் வருமா? அதுவும் டோக்கன் கொடுத்தா வருமா? எந்த கடையில கொண்டு போய் அந்த டோக்கனை தருவீங்க நீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த கடைக்காரன் டோக்கன் வாங்குவான்? அது திமுக கொடுக்கிற டோக்கன் வாங்குவான். திமுக கொடுக்கிற டோக்கன் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஆடி தள்ளுபடிக்கு நம்ம துணி கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணா அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. அதே மாதிரி இருக்கும். மேல 8,000 கொட்டை கொட்டையா எழுதிருக்கும். கீழே சின்ன சின்ன எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினா 8,000 ரூபாய் கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. இது சாயம் போகாம இருந்தா, மடிச்சு வைக்காம இருந்தா, கிழிக்காம இருந்தா இந்த டோக்கன் செல்லும்னு சொல்லுவாங்க. திருட்டு திமுக காரங்க 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து ஆட்சியில இருந்தா இந்த டோக்கன் செல்லும்வாங்க. மறுபடியும் உங்க எல்லாரோட கையிலயும் டோக்கன் கொடுத்துட்டு தகுதியானவங்க கையில இருக்கிற டோக்கன் மட்டுமே செல்லும்னு சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. தயவு செஞ்சு அந்த திமுகவை நம்பாதீங்க. தேர்தல் வந்தா போதும் கிளம்பி வந்துருவாங்க திமுக காரங்க.
நாங்க நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டு அம்மா கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செஞ்சிருவாங்க. நீங்க வழக்கம் போல அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம ஆட்சிக்கு வருவோம். நம்ம ஆட்சிக்கு வந்த